الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والند والنظير وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فهدى الله تعالى به من الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد الأيلة ولم به بعد الشتات وأمن به بعد الخوف وصلوات الله وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا أما بعد فمعاشركم الله الكرام أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين صدق الله العلي العظيم وبالسند المتصل مني إلى الإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال حدثنا عبد الله بن عبد الوهاب قال حدثنا حماد بن زيد عن أيوب عن محمد عن ابن أبي بكر عن أبي بكرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن الزمان قد استدار كهيئته يوم خلق الله السماوات والأرض السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضر الذي بين جمادى وشعبان أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாந்திமதம் மேதி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா 350 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு எம் உயிரிலும் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக இரத்த தியாகங்கள் உயிர் தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, வருடத்துடைய இறுதியிலே நாங்கள் இருக்கிறோம். இஸ்லாத்துடைய மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அதிலே கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் நம்மை விட்டு செல்வதற்கு இன்னும் 12 தினங்கள் தான் இருக்கின்றன. அதற்கு பிறகு இஸ்லாத்துடைய புது வருடம் ஆரம்பமாகிறது. ஜனவரி என்பது நம்முடைய புது வருடம் கிடையாது. அது கிறிஸ்தவர்களுடைய அடிப்படையிலே ஜனவரி முதல் மாதமாக இருக்கிறது.
முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய புது வருடத்தை நாங்கள் கொண்டாடுவது எப்பொழுது என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்திலிருந்து தான் அது ஆரம்பமாகிறது. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜா 12வது மாதம். இஸ்லாத்துடைய 12 மாதங்கள்ல மிக முக்கியமாக 4 மாதங்கள் இருக்கின்றன. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், கண்ணியம் வாய்ந்த 4 மாதங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல ஸலாசும் முத்தவாலியாத்துன், தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள் இருக்கின்றன. துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 3ம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் வாய்ந்த மாதம். 4வது ரஜபுடைய மாதம். அருமையானவர்களே, வருடம் முடிவடைகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். ஹாசிபு அன்ஃபுஸகும், ஒவ்வொருவரும் எங்களை செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த அளவுக்கு அமல் இபாதத்தை கூட்டி இருக்கிறோம். நம்முடைய கபர் நமக்கு நெருக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல, மாதங்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல நாம் கபருக்கு நெருக்கமாக்கி கொண்டிருக்கிறோம். கபர் மிக அண்மையிலே வந்துவிட்டது. நம்முடைய மரணம் எப்பொழுது ஏற்படும் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. ஆகவே வருடத்துடைய கடைசி அடைந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் எத்தனை அமல்களை நான் செய்திருக்கிறேன், என்னால் அமல்கள் நன்மைகள் அதிகம் நடந்திருக்கிறதா அல்லது பாவங்கள் அதிகம் நடந்திருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் செக் பண்ணி பார்க்க வேண்டும். வரக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் வருடம் ஆரம்பிக்கப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரமுடைய மாதம். இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இஸ்லாத்துடைய வரலாறு சம்பந்தமான எத்தனையோ நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து நாங்கள் அடுத்த வருடத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தை நாங்கள் அடையக்கூடிய முதலாவது நாளிலேயே நாங்கள் உறுதியான நியத்து வைப்போம், இந்த வருடத்தை நான் வீணாக கழிக்க மாட்டேன். இந்த வருடத்தை முடிந்த அளவு அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அமல்களின் மூலமாக இந்த வருடத்தை நான் கழிப்பேன். நாங்கள் பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், இந்த 4 மாதம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் வாய்ந்த மாதம். இந்த மாதங்களிலே நாங்கள் எந்த அளவுக்கு அமல் செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு கொடுக்கிறான். இதே போலத்தான் இந்த காலங்களிலே ஒருவர் பாவம் செய்தாலும் அதனுடைய விபரீதம் பயங்கரம் என்பதாக கூறுகிறார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த துல்கஅதா உடைய மாதம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் வாய்ந்தது. இந்த துல்ஹிஜ்ஜா மிக முக்கியமான கடமையாகிய ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் வைத்திருக்கிறான். அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் பிடித்தோம், உத்ஹியாவுடைய அமலை செய்தோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக. வரக்கூடிய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அல்லாஹ்வுடைய மாதம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அது அல்லாஹ்வுடைய மாதம், முஹர்ரம் மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நல்ல விடயங்களை இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே வைத்திருக்கிறான். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹர்ரமுடைய மாதம் 10வது நாள் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது, ஆஷூராவுடைய நோன்பு. சொன்னார்கள், சியாமு யௌமி ஆஷூரா, முஹர்ரம் மாதம் 10வது தினத்திலே நோக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறது. அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, முன்னால் ஒரு வருடம் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக இந்த நோன்பு இருக்கும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் நோற்றோம். இந்த அரஃபாவுடைய நோன்பை நோற்றதின் காரணமாக முன்னால் பின்னால் 2 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தான். இதே போல ஆஷூராவுடைய நோன்பு, முஹர்ரம் 10வது நாள் நோக்கக்கூடிய நோன்பு, இந்த நோன்பை நோட்பதின் காரணமாக முன்னால் செய்த ஒரு வருடத்துடைய எல்லா சிறு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஸீனுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி ஃபி நஃபகத் யௌம் ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்திலே முஹர்ரம் 10வது நாள் யார் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி தாராளமாக செலவழிக்கிறாரோ முழு வருடத்துடைய பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு நாள் நாங்கள் தாராளமாக நம்முடைய குடும்பத்துக்கு செலவழித்தால் எஞ்சிருக்கக்கூடிய 364 வருடங்களுடைய ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இந்த ஹதீஸுக்கு கீழால சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், நாங்கள் 40 வருடமாக இந்த ஹதீஸை அமல் செய்தோம், எப்படி ஹதீஸ்ல சொல்லப்பட்டதோ அதை கண்ணால் கண்டோம் என்று கூறுகிறார்கள். 40 வருடங்களாக இந்த ஹதீஸை அமல் செய்தோம். ஆஷூராவுடைய தினத்தில நாங்கள் முடியுமான அளவு எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி நாங்கள் செலவழித்தோம். அந்த 40 வருடத்திலும் அல்லாஹ் அதிகமான ரிஸ்குடைய பரக்கத்தை செய்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இந்த நாளை நாங்கள் தவறிவிடக் கூடாது. வரக்கூடிய 10வது நாள் நோன்பையும் நோட்போம், தாராளமாக நம்முடைய குடும்பத்தாருக்கு செலவழிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு வருடத்துடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். இன்று பொருளாதார சிக்கல், பினான்சியல் கிரைசிஸின் காரணமாக எந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுகிறோம், ஒரு ரூபாயை சம்பாதிப்பதற்கு எந்த அளவுக்கு கஷ்டம். சுப்ஹானல்லாஹ், முழு வருடத்துடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் எப்படியாப்பட்ட அமல் என்பதை யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இந்த முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய கேலண்டர் அடிப்படையில் ஹிஜ்ரி வருடம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த 2026 என்பது அது கிறிஸ்தவர்களுடைய கணக்கு. நம்முடைய கணக்கு 1448வது வருடம் இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து உருவாகிறது. இந்த முஹர்ரம் மாதம், இந்த ஹிஜ்ரி கேலண்டர் எப்படி உருவாக்கப்பட்டது? முஸ்லிம்களாகிய நாங்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பின்னணியை அறிந்து வைத்திருக்க வேண்டும். கிபி கிறிஸ்துக்கு பின் என்று கூறுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பிறகு என்ற ஒரு வரலாறு இந்த கேலண்டருக்கு பின்னால் இருக்கிறது. அதனால் தான் கிபி கிறிஸ்துக்கு பின். இதே போல நாங்கள் ஹிஜ்ரி 1447வது வருடத்திலே இருக்கிறோம். இது எதிலிருந்து 1447வது வருடம்? யார் இந்த கணக்கை முதலில் உருவாக்கினார்கள்? முஹர்ரம் என்ற மாதம் முதலாவது மாதமாக எப்படி உருவாக்கப்பட்டது என்ற விடயங்களை ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயாவுல இமாம் வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். ஹிஜ்ரி 16வது வருடம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னு சொன்னால், ஒருத்தர் இன்னொருவரிடத்திலிருந்து கடன் எடுத்திருந்தார். இவர் ஒரு அக்ரிமெண்ட்ல, ஒரு லெட்டர்ல எழுதுகிறார். என்னன்னு சொன்னால், நான் உனக்கு தர வேண்டிய கடனை ஷஅபானுடைய மாதத்திலே தருகிறேன், ஷஅபானுடைய மாதத்திலே நான் தருகிறேன் என்று அந்த மாதத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார். எந்த வருடம் என்று குறிப்பிடப்படல. இந்த வருஷமா அல்லது வரக்கூடிய வருஷமா அல்லது 2 வருஷத்துக்கு பின்னாலேயா என்று ஒண்ணுமே குறிப்பிடப்படல. ஷஅபான் என்ற மாதம் மட்டும் தான் எழுதப்பட்டிருந்தது. கடன் கொடுத்தவர் லெட்டர் எடுத்து பார்த்தா பெரும் சிக்கலிப்ப. இவர் அக்ரிமெண்ட் எழுதியிருக்கிறாரு, எந்த வருடம் என்று குறிப்பிடலே. கடைசியில் இந்த பிரச்சனை முத்துகிறது. கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரை இந்த பிரச்சனை போகுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதத்தை எடுக்கிறார்கள். கடிதத்தை எடுத்து பார்த்தால் ஷஅபான் என்ற அந்த மாதம் மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடனே கேட்டார்கள், ஐயு ஷஅபான், இது எந்த ஷஅபானை குறிக்கிறது? அமில்லத்தி கப்லஹா, இதற்கு முன்னால் சென்ற ஷஅபானையா? அமில்லத்தி பஅதஹா, அல்லது இதற்கு பின்னால் வரக்கூடிய ஷஅபானையா? அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த வருடத்துடைய ஷஅபானா? மொட்டையாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது. உடனடியாக உயர்மட்ட ஆலோசனை குழுவை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்டுகிறார்கள். மக்களிடத்திலே கேட்கிறார்கள், இப்படித்தான் நாங்கள் புதிதாக ஒரு கேலண்டரை உருவாக்க வேண்டும். அந்த கேலண்டரை உருவாக்கும் பொழுது எந்த நிகழ்வை வைத்து நாங்கள் அதை ஆரம்பிப்பது? ஏதாவது ஒரு ஆரம்பம் இருக்கணும் தானே. இதிலிருந்து 1வது 2வது 3வது வருடம் என்று ஒரு தொடர்பு இருக்க வேண்டுமே.
சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, பாரசீகர்கள் எப்படி அவர்களுடைய அந்த கேலண்டரை உருவாக்கினார்களோ அந்த முறையை நாங்கள் பயன்படுத்துவோம். அவர்களுடைய ஒரு முறை இருந்தது, குல்லமா ஹலக மலிகுன் அர்ரஹு மின் தாரீஹி விலாயத்தில்லதி பஅதஹு. யாராவது பாரசீக அரசர்களில் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அடுத்ததாக யார் ஆட்சிக்கு வருகிறாரோ அவர் வந்த வருடத்திலிருந்து கேலண்டர் உருவாகும், அடுத்த கேலண்டர் உருவாகும். அவரை இறந்து விட்டார் சொன்னால் அடுத்த ஆட்சிக்கு யார் வருகிறாரோ அந்த வருடத்திலிருந்து கேலண்டரை புதுப்பிப்பார்கள். அதிலிருந்து முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று வருடம் தொடர்ந்து போகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இது சரிப்பட்டு வராது, அவர்களுக்கு சரியாக படல. திரும்ப மஷூரா கேட்கிறார்கள். சிலர் சொன்னார்கள், ரோமர்களுடைய அந்த கேலண்டர் அடிப்படையில் நாங்கள் உருவாக்குவோம். மின் ஜமானி இஸ்கந்தர், ரோமர்களுடைய மிக முக்கியமான அரசர் இஸ்கந்தர், அலெக்சாண்டர் என்று நாங்கள் கூறுவோம். த கிரேட் அலெக்சாண்டர், அரபியிலே இஸ்கந்தர் என்று கூறுவார்கள். அந்த த கிரேட் அலெக்சாண்டருடைய வருடத்திலிருந்து நாங்கள் இந்த கேலண்டருடைய வருடத்தை முடிவு செய்வோம். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சரியாக படல. திரும்ப மஷூரா கேட்கிறாங்க. சிலர் சொன்னார்கள், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருடத்திலிருந்து கேலண்டரை உருவாக்குவோம். எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களோ அது முதலாவது வருடம், அதிலிருந்து நாங்கள் வருடத்தை கணக்கிடுவோம். அந்த மஷூராவையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எடுக்கல. சிலர் சொன்னார்கள், மின் வஃபாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த வருடத்திலிருந்து அந்த கேலண்டரை நாங்கள் உருவாக்குவோம். அந்த வருடத்திலிருந்து முதலாவது, இரண்டாவது என்று நாங்கள் கணிப்போம் அமீருல் முஃமினீன். இந்த மஷூராவையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எடுக்கல. கடைசியாக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறியது. இஸ்லாத்துடைய மறுமலர்ச்சி உண்டாகிய காலம் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். இந்த ஹிஜ்ரத்துடைய வருடம் எப்பொழுது உருவானதோ அந்த வருடத்திலிருந்து நாங்கள் கேலண்டரை உருவாக்கினால் அந்த நிகழ்வு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னோன ஃபஸ்தஹ்ஸன ذلك உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அவர்கள் இது நல்லதாக கருதினார்கள். அலி ரலியல்லாஹுடைய மஷூரா சிறந்தது. ஹிஜ்ரத்துடைய பயணம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான பயணம், இஸ்லாமிய பொற்காலம் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். எனவே இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலிருந்து எங்களுடைய கேலண்டரை நாங்கள் உருவாக்குவோம் என்று முடிவெடுக்கிறார்கள். எனவே தான் ஹிஜ்ரி என்று சொன்னால் ஹிஜ்ரத் நிகழ்ந்த வருடம். இந்த வருடம் 1447 நாங்கள் இருக்கிறோம். இந்த 1447வது வருடம் நபி அவர்கள் பிறந்த வருடமோ மரணித்த வருடமோ கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 1447 வருடம். பிறகு மஷூரா வருது, எந்த மாதத்தை முதல் மாதமாக ஆக்குவது. சிலர் சொன்னார்கள், இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு நடந்தது ரபியுல் அவ்வல் மாதம். ஆகவே ரபியுல் அவ்வல்ல இருந்து முதல் மாதமா ரபியுல் அவ்வலை முதலாவது மாதமாக நாங்கள் கணக்கெடுப்போம். சிலர் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன், முஹர்ரமை முதலாவது மாதமாக எடுப்போம். ஏன்? இஸ்லாமிய நாட்காட்டியில 12 மாதங்கள், அதுல ஜாஹிலியா காலத்திலிருந்து இருக்கக்கூடிய முதலாவது மாதம் முஹர்ரம். இந்த முஹர்ரமுடைய மாதத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பேர் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம், எனவே முஹர்ரமில் இருந்து மாதத்தை ஆரம்பிப்போம் என்று ஹிஜ்ரி வருடத்தை வருடமாகவும் முஹர்ரமை முதலாவது மாதமாகவும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அருமையானவர்களே ஹிஜ்ரி கேலண்டர் உருவாக்கப்படுது. ஹிஜ்ரி 16வது வருடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறை முன்னிலைப்படுத்தியதற்கு என்ன காரணம்? அப்படி இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறுல என்ன தான் நடந்தது என்று பார்த்தால் அருமையானவர்களே, அந்த வரலாறை நாங்கள் படிக்கும் பொழுதே
எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகம் இருந்தது என்பதை எம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இன்று முழு உலகத்திலும் 350 கோடி மக்கள் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். இதையும் தாண்டி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பிரிட்டிஷுடைய ரிப்போர்ட் சொல்கிறது என்ன? 2050வது வருடம் வந்துவிட்டால் பிரிட்டிஷ்ல முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அது இஸ்லாமிய நாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வரலாறு காணாத அளவுக்கு இந்த ஹஜ் பெருநாளுடைய தினம் அமெரிக்காவிலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கானவர்கள் அமெரிக்காவில் இந்த ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ரஷ்யா, சுப்ஹானல்லாஹ், சைனாவுல இந்த வருடம் அதிகமாக உலகமே வியக்குது. இந்த அளவுக்கு இஸ்லாம் உலகத்திலே வளர்ந்து விட்டதா? கண்ணியமானவர்களே, 1400 வருடங்களுக்கு பின்னால் ஒரு மனிதருடைய தாக்கம் முழு உலகத்திலும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாமேதை நம்முடைய தலைவர் சர்தாரே தோ ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த ஒரு மனிதருடைய தியாகம் உருவாகுவதற்கு மிக மிக முக்கியமாக இருந்தது இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் தான். எப்ப மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ இஸ்லாம் முழு உலகத்திலும் பரவ ஆரம்பிக்கிறது. எங்களுக்கு தெரியும், மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதுல நபித்துவம் கிடைக்கிறது. 40 வயதில் நபித்துவம் கிடைக்கிறது. 3 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாகத்தான் அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொன்னார்கள். பகிரங்கமாக அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், தஅவத் கொடுங்கள், அல்லாஹ் அனுமதி அளிக்கல. முதல் 3 வருடங்கள் ரகசியமாக தஅவத்துடைய அந்த உழைப்பு நடக்கிறது. 4வது வருடம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, நீங்கள் பகிரங்கமாக உங்களுடைய அழைப்பை அதிகப்படுத்துங்கள். எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ இதுல பிரச்சனை உண்டாகுது. எந்த அளவுக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம். யார் இஸ்லாத்துக்குள்ளால் வருகிறார்களோ அவர்களை சித்திரவதை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். 7 சஹாபாக்கள் வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறார்கள், இந்த அளவுக்கு இவர்கள் நம்மை சித்திரவதை செய்கிறார்கள், அவர்களுக்கு திருப்பி அடிப்பதற்கு அனுமதி தாங்க. ஆனால் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 70க்கு மேற்பட்ட ஆயத்துகளை அல்லாஹ் மக்காவுடைய காலத்தில் இறக்கி வைத்தான். ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, பொறுமையாக இருங்க. குஃபு ஐதியக்கும், திருப்பி அடிக்க போவானா, உங்களுடைய கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று அல்லாஹ் திரும்ப அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. கஷ்டப்பட்டார்கள். ஏராளமான சம்பவங்கள் ஹயாத்து சஹாபாவை பிரட்டி பார்த்தால் கண்ணீர் வரும். மறுபடியானவர்களே, எந்த அளவுக்கு அநியாயம். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இப்னு அஸீர் அல் பிதாயா உஸுதுல் காபாவிலே கூறுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், நீ இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன தியாகம் செஞ்சிருக்கிறீங்க? இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன தியாகம் நடந்திருக்கு? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீன், என்னுடைய இடுப்பை பார்த்தா உங்களுக்கே நினைவு உண்டாங்க. என்னுடைய இடுப்பை பாருங்கள், என் தியாகம் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள். தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டினார்கள். அழுதுட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அழுது விட்டார்கள். அல்லாஹ்வே சத்தியமாக என் வாழ்க்கையில இது போன்ற ஒரு இடுப்பை பார்த்ததில்லை, முள்ளு விளங்குற அளவுக்கு இருக்குது. என்ன நடந்தது? ஹப்பாப் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விடயம் காஃபிர்களுக்கு தெரிந்ததற்கு பின்னால் தார சூடாக்கி பூமியில ஊத்துவார்கள். அந்த தார் சுடும் பொழுது என்னை வெறுமையுடன் அந்த தாருக்கு மேலால் படுக்க வைப்பார்கள். அந்த தாருடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய சதை கரைந்து விடும், முள்ளு தெரியும், எலும்பு தெரியும் அளவுக்கு என்னுடைய நிலைமை மாறும். என் உடம்புல இருக்கக்கூடிய இரத்தம் தான் தாருடைய சூட்டை அளிக்கும் என்று சொன்னார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு 2 குதிரைகளை 2 ஆப்போசிட் சைடுல கட்டினார்கள். ஒரு குதிரை இந்த பக்கம், மற்ற குதிரை மறுபக்கம். அதற்கு மேலால் அவருடைய காலை விரித்து படுக்க வைத்து 2 குதிரைகளும் ஓட விட்டார்கள். தன்னுடைய தொடை பிரிந்து அதே இடத்தில் ஷஹீதானார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு அநியாயம், சொல்லிக் கொண்டே போகலாம், அந்த அளவுக்கு அநியாயம் நடந்தது. ஆனாலும் அல்லாஹ் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, அல்லாஹ் ஆயத்துகளை இறக்குகிறான்.
இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரியான அநியாயம். நபி அவர்கள் சுஜூதிலே இருப்பார்கள், ஒட்டகத்துடைய நாரிய குடலை எடுத்துக்கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகத்திலே தன்னுடைய பிடரியிலே போடுவார்கள். நபி அவர்கள் சுஜூதில் இருந்து தலையை தூக்க முடியாமல் போகும். பிறகு சஹாபாக்கள் வந்து அதை எடுப்பார்கள். அதிகமாக தன்னுடைய மகள் தான் வந்து அந்த குடலை எடுத்து விடுவார்கள். முஸ்னத் தாரிமியுடைய ரிவாயத் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்றால், ரஅய்து, ஒரு சஹாபி சொல்றாங்க, ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜாஹிலியா, அந்த ஜாஹிலியாவுடைய காலத்தில் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்த்திருக்கிறேன். வஹுவ யகூல் யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்வார்கள். அந்த நேரத்தில் சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் எச்சரித்து போவார்கள். சிலர் அந்த பாலைவனம் மணலை எடுத்து நபி அவர்களுடைய முகத்திலே வீசி எறிவார்கள். சிலர் கண்டமாறி நபி அவர்களை ஏசுவார்கள். பகல் நேரம் வரும் வரை இந்த 3 விடயம் மாறி மாறி நடக்கும். சுபகுக்கு பின்னால போனாங்கண்டா பகல் வரைக்கும் இதே நிலைமை. பிறகு தன்னுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அழுது அழுது தன்னுடைய தந்தையுடைய முகத்தை கழுவிடுவார்கள். என்னுடைய தந்தையே, ஏட வாப்பாவே, இந்த அளவுக்கு கஷ்டம் உங்களுக்கு வேண்டுமா? எதுவரைக்கும் இந்த கஷ்டம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அருமை மகளே, நீ கவலைப்படாத, அல்லாஹ் உன்னுடைய தந்தையை வீணாக்க மாட்டான். மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியனுடைய ஒளி எங்கெல்லாம் போகுமோ, எங்கெல்லாம் இந்த சூரியன் உதயமாகுமோ, அந்த எல்லா இடம் வரை அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை ஓங்க வைப்பான். அதுவரைக்கும் உன்னுடைய தந்தைக்கு ஓய்வு என்பது கிடையாது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்று 350 கோடி முஸ்லிம்கள் இருப்பதற்கு காரணம் அந்த ஒரு மனிதருடைய தியாகம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தியாகம் என்று யோசித்து பாருங்கள். ஆக இந்த அளவுக்கு மக்காவுல கஷ்டம். கடைசியில என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஹஜ்ஜுடைய சீசன் வரும். ஹஜ்ஜுடைய சீசன் எப்படி துல்ஹிஜ்ஜா ஹஜ்ஜுடைய சீசனோ, இதே போல ஜாஹிலியா காலத்திலேயும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒன்று கூடுவார்கள். இந்த காலத்துல பல கோத்திரத்தார் வந்து ஹஜ்ஜுடைய அந்த பகுதிகளில் டென்ட் அடித்து தங்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கோத்திரத்தார்ட்ட போயிட்டு சொல்லுவாங்க, என்ன பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லையா? என்னை பொறுப்பெடுப்பதற்கு யாரும் இல்லையா? என்ற விடயம் முடிந்ததுக்கு பிறகு உங்களை விட்டு நான் நான் அப்படி ஒதுங்கி விடுகிறேன். என்ன பொறுப்பெடுக்க யாரும் இல்லையா? என்னுடைய கூட்டமே என்னை அடிக்கிறார்கள், எனக்கு உதவி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே யாரும் உதவி செய்யலையா? முக்கியமான கூட்டத்தாரிடத்திலே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். பின்னால அபூ லஹப் வருவான், வந்து சொல்வான். சில கோத்திரத்தார் யோசிப்பார்கள், இவருக்கு உதவி செய்வோமா? இந்த அளவுக்கு இவர் கஷ்டமாக இருக்குதே, இவருடைய நிலைமை கஷ்டமாக இருக்குதே. நபி அவர்களுடைய நிலையை பார்த்த பலர் முன் வந்தார்கள், நாங்க உதவுறதுக்கு தயார். பின்னால் அபூ லஹப் வந்து சொல்வான், இவருக்கு உதவி செஞ்சா குறைஷிகளோட யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்க, குறைஷிகளோட யுத்தம் செய்வதற்கு தயாராக வேண்டுமா என்ற பயத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வதை அவர்கள் விட்டு விடுவார்கள். பல கோத்திரத்தாட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார்கள், அழுவார்கள். எனக்கு யாராவது, ஏண்டா அந்த காலத்தில் யாராவது ஒரு கோத்திரத்தார் இவரை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லிட்டால் அவரை யாராலும் ஒன்றும் செய்ய இயலாது, அவருடைய பாதுகாப்புக்கு கீழாக வந்து விடுவார். அப்படி இருந்தும் குறைஷிகள் என்ன சொன்னார்கள்? இவரை பாதுகாப்புக்காக எடுத்தால் உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம், உங்களுடைய கோத்திரத்தாரை நீங்கள் இழக்க நேரிடும். இதனால பயந்து யாருமே உதவி செய்ய வரல. கிறிஸ்துக்கு பின் 620வது வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹஜ்ஜுடைய சீசன். ஒவ்வொரு கோத்திரத்தாட்ட போறாங்க, யாரும் உதவ வரல. யஸ்ரிப்ல இருந்து 6 பேர் வந்திருந்தாங்க. யஸ்ரிப்னு சொன்னால் மதீனாவுடைய பழைய பேர். யஸ்ரிப்ல இருந்து 6 பேர் வந்திருந்தார்கள். அவர்களிடத்திலே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக மீட் பண்றாங்க. குறைஷியர்களுக்கு தெரியாது, தெரிந்தால் விடமாட்டார்கள். யாருக்கும் தெரியாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 6 பேரிடத்திலே போய் இஸ்லாத்தை பற்றி சொல்லி எனக்கு உதவுங்கள் என்று சொன்னதும் 6 பேரும் அதே இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 6 பேர்
கிரவுட் குறவு, வெறுமனமே 6 பேர். ஆகவே யா ரசூலல்லாஹ், எங்களால் தற்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கு அவகாசம் தாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த விடயத்தை நாங்கள் யஸ்ரிபுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அடுத்த வருடம் உங்களை கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் இதே இடத்தில் மீட் பண்ணுகிறோம் என்று அந்த யஸ்ரிபை சேர்ந்த 6 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். கிறிஸ்துக்கு பின் 621வது வருடம், அடுத்த வருடம் 15 பேர் வந்தார்கள். 15 பேரும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். இந்த 15 பேரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த 15 பேரும் ஒரு இடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த இடத்திலே உடன்படிக்கைகள் நடந்தது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனாவுல யஸ்ரிபில எல்லோருமே உங்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். உங்களுடைய கொள்கை அவர்களுக்கு பிடித்து விட்டது. எனவே உங்களிலிருந்து யாராவது ஒருவரை எங்களுக்கு அனுப்புங்க. முதல்ல நபி அவர்களை அழைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்க மதீனாவுக்கு வந்துருங்க. யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்க பாதுகாக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் அல்லாஹ் அதற்கு அனுமதி தரல. நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருவதற்கு அல்லாஹ் இன்னும் எனக்கு அனுமதியை கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் தான் கேட்டாங்க, அப்படி என்றால் இஸ்லாத்தை பற்றி சொல்றதுக்கு யாராவது ஒருவரை எங்களுக்கு அனுப்புங்க யா ரசூலல்லாஹ் என்று அந்த இடத்திலே அக்ரிமெண்ட் நடக்குது. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு தான் முதலாவது அகபாவுடைய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. மினாவுல முதலாவது ஜம்ரா இருக்கிறது. இந்த ஜம்ராவுக்கு பக்கத்துல தான் இந்த அகபா என்ற இடம் இருக்கிறது. இந்த அகபா என்ற இடத்தில் இரகசியமாக மதீனாவை சேர்ந்த 15 பேருடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படிக்கை செய்கிறார்கள். கடைசியாக முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். மதீனாவுக்கு போய் அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தங்கி இஸ்லாத்தை பற்றி போதிக்கிறார்கள். ஒரு வருடம் போகுது. அடுத்த வருடம் கிறிஸ்துக்கு பின் 623வது வருடம் 73 ஆண்களும் 2 பெண்களும் மதீனாவில் வந்து வராங்க. 73 ஆண்கள், இதே போல 2 பெண்கள், உம்மு உமாரா என்ற பெண்ணும் உம்மு மனியா அஸ்மா பின்து ஆமிர் என்ற 2 பெண்களும் வருகிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்ஷா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜாவுடைய ஐயாமு தஷ்ரீக் உடைய 2வது நாள், அதாவது 12வது நாள் துல்ஹிஜ்ஜா நள்ளிரவுல வளமையாக நாங்கள் எந்த இடத்தில் ஒன்று சேருவோமோ அந்த மினாவில் இருக்கக்கூடிய அகபா என்ற இடத்திலே நாங்கள் ஒன்று சேருவோம் யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் மதீனாவை சேர்ந்த சில காஃபிர்களும் வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாம 70 பேர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அதாவது 75 பேர். இந்த 75 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளுக்காக வேண்டி காத்திருந்தார்கள். இரவு நேரம் வருகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு அகபா என்ற இடத்திற்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? அந்த 75 சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு பிறகு உங்களை தனியாக விடுவதற்கு நாம் தயார் இல்லை. நீங்கள் மதீனாவுக்கு வந்து விடுங்கள். உங்களுடைய தோழர்களை மதீனாவுக்கு அனுப்புங்கள். என்ன நடந்தாலும் உங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப இஸ்லாத்தை ஏற்றிருக்கல்ல. ஆனாலும் தன்னுடைய சகோதரனுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த யஸ்ரிப் வாசிகளை பார்த்து நன்றாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பெடுத்தால் அதற்கு பிறகு பெரும் யுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அரபியர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். உங்களை எதிர்க்க தயாராகி விடுவார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். உங்களுடைய தலைவர்மார்கள் எத்தனையோ பேர் இறக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட ஏற்படும். தெளிவாக சொல்லுங்கள், இவரை பொறுப்பெடுக்க தயாரா இல்லையா? அந்த 70 சஹாபாக்களும் சொன்னார்கள், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் சரி, நம்முடைய சொத்துக்கள் இல்லாமலாக்கப்பட்டாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை. கடைசியாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களோட வாரத்துக்கு நீங்க தயாரா? பிறகு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனாவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பின்னால் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டால் மீண்டும் உங்களோட கூட்டத்தாராகிய மக்காவாசிகளோடு நீங்க சேர்ந்துருவீங்களா யா ரசூலல்லாஹ்?
உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மரணித்தாலும் உங்களோட தான் மரணிப்பேன், நான் வாழ்ந்தாலும் அது உங்களுடன் தான். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை நானும் விரும்புவேன். நீங்கள் யாருடன் பேசக்கூடாது என்று தடை விதிக்கிறீர்களோ அதற்கு நானும் உடன்படுகிறேன். நான் வாழ்ந்தாலும் உங்களுடன் தான், நான் மரணித்தாலும் உங்களுடன் தான், நான் திரும்பி வரமாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிப் வாசிகளை பார்த்து கூறினார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருகிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அருமையானவர்களே? அன்றைய நாள் இந்த 75 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மீட் பண்ணிய விடயம் குறைஷியர்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா நடு நிசியில இருள தான் இந்த ஆலோசனை கூட்டம், இந்த உடன்படிக்கை நடக்குது. இதற்கு தான் இரண்டாவது அகபாவுடைய உடன்படிக்கை என்று சொல்லப்படும். நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். கடைசி சந்தர்ப்பத்தில் குறைஷியர்கள் ஒருத்தனுக்கு கேள்விப்படுது ஏதோ ஒரு விடயம் இந்த இடத்துல நடக்குது. உடனே கத்தினான், குறைஷியர்களே, நீங்கள் எதிர்பார்த்த விடயம் நடந்துவிட்டது. இதோ மதீனாவாசிகளுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்ற செய்தி கேள்விப்பட்டோட மதீனாவாசிகள் இருக்கக்கூடிய கூடாரத்தை நோக்கி இந்த குறைஷியர்கள் வந்தார்கள். அந்த நேரத்தில் மதீனாவை சேர்ந்த நிராகரிப்பாளர்களும் இருந்தார்கள். அவர்கள்ட்ட வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? அவர்கள் சொன்னார்கள், ஒன்றுமே நடக்கலே, நாங்க இந்த இடத்துல தானே இருக்கிறோம். அந்த 75 சஹாபாக்களும் குறைஷிகள் வாரத்துக்கு முன்னால டென்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சொன்னார்கள், ஒண்ணுமே நடக்கலையே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். கடைசியில் இது வதந்தி என்று குறைஷிகள் நினைத்துக் கொண்டு திரும்பி சென்று விட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு சந்தேகம், ஏதோ ஒரு விடயம் நடக்குது, மதீனாவாசிகளுடன் ஆலோசனை நடந்திருக்கிறது என்று துருவி துருவி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்படித்தான் யஸ்ரிபை சேர்ந்த ஒரு கூட்டத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு வர சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தி குறைஷியர்களுக்கு தெரியுது. அருமையானவர்களே, என்ன நடக்குதுன்னு சொன்னால், புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இன்னி உரீது தார ஹிஜ்ரத்திக்கும் ذات نخل بين லாவத்தைன், 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பேரீத்தம் பல மரங்களை கொண்ட ஒரு ஊர் எனக்கு கனவிலே காட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் நீங்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஊர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள், அது என்ன இடம்? 2 மலைகளுக்கு நடுவில் பேரீத்தம் பல தோட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் என்ன என்று தேடி பார்த்தால் மதீனா. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பொதுவாக அனுமதி கொடுத்தார்கள். யார் விருப்பமோ மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள். சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பித்தார்கள். குறைஷர்களுக்கு இது பிடிக்கல. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஹிஜ்ரி கிறிஸ்துக்கு பின் 623 வியாழக்கிழமை செப்டம்பர் 12வது திகதி, சஃபர் மாதம் 26வது திகதி, செப்டம்பர் மாதம் 12, குறைஷியர்கள் முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார்கள். மக்காவுடைய பார்லிமெண்ட் தாருன் நதுவா, இந்த இடத்துல முக்கியமான குறைஷியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறாங்க? இதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடக்கூடாது, அடியோடு அழித்திரணும். அவரை நாங்கள் உயிரோடு விடக்கூடாது, அவரை நாங்கள் அழித்து விட்டால் இந்த இஸ்லாம் ஓங்காது என்று தாருன் நதுவாவுல ஒரு மஷூரா நடக்குது. என்ன செய்யலாம்? உடனே அபுல் அஸ்வத் சொன்னான், நாங்கள் அவரை மக்காவை விட்டே விரட்டி விடுவோம், அவர் எங்க போனா எங்களுக்கு என்ன? அந்த நேரத்தில் ஒரு வயோதிபண்ட தோற்றத்தில் ஷைத்தான் வந்து அந்த சபையில் அமர்ந்தான். உடனே சொன்னான், அவரை நீங்க வெளியே அனுப்பினா அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தயார் செய்து கொண்டு வந்து உங்களுக்கு எதிராக அவர் போர் தொடுத்து அவர் வெற்றி பெற்று விடுவார். இது சரிப்பட்டு வராது. இப்ப திரும்ப மஷூரா அபுல் பக்தரி சொல்கிறான், நாங்கள் ஒரு அறையில நபி அவர்களை சங்கிலியால் கட்டி போட்டு அவர் மௌத்தாகும் வரை அதிலேயே விட்டு விடுவோம். உடனே இந்த ஷைத்தான் சொன்னார், அவருடைய தோழர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தால் அவர்கள் உங்களை விடமாட்டார்கள், எப்படியாவது நபி அவர்களை காப்பாற்றி விடுவார்கள். அதனால இந்த ஆலோசனையும் சரிப்பட்டு வராது. இந்த நேரத்தில் அபூஜஹல் சொன்னான், என்கிட்ட ஒரு ஆலோசனை இருக்குது, அந்த ஆலோசனை உங்களுடைய யார மைண்டுக்கும் வந்திருக்காது. என்ன ஆலோசனை? மக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோத்திரத்தாரில் இருந்து ஒவ்வொருவரை நாங்கள் எடுப்போம், ஒவ்வொரு வாலிபரை, ஒவ்வொரு கோத்திரத்தாரில் இருந்து ஒவ்வொரு வாலிபரை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவரிடத்திலே கூர்மையான கத்தியை கொடுப்போம். கிட்டத்தட்ட 100 கோத்திர
கோத்திரத்தை சேர்ந்த 100 வாலிபர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். நபி அவர்களை ஒரே பாய்ச்சலாக அவர்கள் பாய்ந்து கொலை செய்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தாகிய அப்துல் மனாஃப் குடும்பத்தார் யாரை பழி வாங்குவார்கள்? எத்தனை பேரை பழி வாங்க முடியும் என்று சொன்னோட ஷைத்தான் சொன்னான், இதுதான் சிறந்த ஆலோசனை, இந்த ஆலோசனையை நாங்கள் முடிவு செய்வோம் என்று அந்த விடயம் முடிவு செய்யப்படுது. வியாழக்கிழமையுடைய நைட், அருமையானவர்களே, வியாழக்கிழமை காலையில் இந்த மஷூரா நடக்குது. வியாழக்கிழமை நைட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் கொலை செய்து விடுவோம் மஆதல்லாஹ் என்று முடிவெடுக்கிறாங்க. குறைஷிகள் சொல்றாங்க, என்ன உங்களுடைய இந்த திட்டம் வெளியில யாருக்கும் தெரியாம வலமா மாறி நீங்க சமூகத்துக்கு மத்தியில நடந்துக்கோங்க. இந்த விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எந்த டைமை ஏம் பண்ணினார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வளமை இருந்தது. அல்லாமா இப்னு ஹிஷாம் தங்களுடைய சீராவில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு வளமை இருந்தது. இஷாவை தொழுதுவிட்டு ஆரம்ப இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி தஹஜ்ஜுடைய நேரம் கடைசி பகுதியில் எழுந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போவார்கள் தொழுவதற்காக. வீட்டில இருந்து இந்த டைம் எப்ப வெளியாகுவார்களோ அந்த நேரத்தில் நபி அவர்களை கொலை செய்து விடுவோம் என்று இவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இந்த நேரத்தில் வியாழக்கிழமை லுஹாவுடைய நேரம், முற்பகல் நேரம், காலையில இந்த மஷூரா நடக்குது. லுஹாவுடைய நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்று இரவு குறைஷியர்கள் உங்களை முடிவு கட்ட இருக்கிறார்கள், இப்படி எல்லாம் அவர்கள் பிளான் போட்டு இருக்கிறார்கள். எனவே இன்னல்லாஹ கத் அதின லக அல் குரூஜ், நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வெளியாகுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். இன்று இரவு நீங்கள் வளமையாக எந்த படுக்கையில தூங்குவீர்களோ அந்த படுக்கையில தூங்க வேணாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விஷயம் விளங்குகிறது. இன்று இரவு என்னை கொலை செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பகலுடைய நேரம், சரியான சூடு, அந்த நேரத்தில் மக்கள் வெளிவருவது மிக குறைவு. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை மறைத்துக் கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதியை தந்து விட்டான், எனவே என்னுடன் நீங்களும் வாருங்கள் என்று சொன்னோன இருவரும் எப்படி ஹிஜ்ரத் செய்வது, எங்க போவது என்று இருவரும் மஷூரா செய்கிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டிக்கொள்ளாமல் வளமை போல இருக்கிறார்கள். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு குறைஷியர்கள் 11 கொடிய காஃபிர்களை பொறுப்பு கொடுத்தார்கள். 11 பேரை தேர்ந்தெடுத்து இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று 11 பேரை பொறுப்பு போட்டார்கள். அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடியவன், உபை இப்னு கலப், உமையத் இப்னு கலப், இதே போல துஅமத் இப்னு அதி, ஸஅமா பின் அஸ்வத், நத்ர் இப்னு ஹாரிஸ், அபூ லஹப், இதே போல நுபைஹ் பின் ஹஜ்ஜாஜ், முனப்பிஹ் பின் ஹஜ்ஜாஜ் போன்ற கொடிய காஃபிர்கள் இதற்காக வேண்டி பொறுப்பு போடப்படுகிறார்கள். இந்த 11 பேர் என்ன செய்கிறார்கள்? அடுத்த நாள், அதாவது அன்றைய இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது மக்களுடைய நடமாட்டம் குறையக்கூடிய சந்தர்ப்பத்தில் 100 பேரும் வந்து வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, இன்று இரவு என்ற படுக்கையை நீங்க தான் படுக்கணும். நான் வளமையாக போற்றக்கூடிய யமன் நாட்டுடைய பச்சை நிற போர்வையை நீங்கள் போர்த்த வேண்டும். என்னை நீங்கள் மதீனாவில் வந்து சந்திங்க என்று அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைய இரவு என் படுக்கையில தூங்குங்க, என்னுடைய அமானித பொருட்கள் இருக்கிறது, இந்த மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும், எல்லாத்தையுமே கொடுத்து விட்டு என்னை நீங்கள் மதீனாவில் வந்து சந்திங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறகு அருமையானவர்களே, நடுநிசி, அதாவது அவர்கள் எதிர்பார்த்த நேரம் வர ஆரம்பிக்கிறது, மக்களுடைய நடமாட்டம் குறைகிறது. இந்த நேரத்தில் 100 கொடிய வாலிபர்கள் காஃபிர்கள் வாளை ஏந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடை முற்றுகையிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி வர கண்ணியமானவர்களே வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவரை அல்லாஹ் ஒரு காலமும் வீணாக்க மாட்டான். என்ன செய்கிறார்கள்? யாசீனிலே வரக்கூடிய ஆயத்து, வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் என்ற இந்த ஆயத்தை ஓதியவராக கீழே மணல் பிடியை எடுத்து ஒவ்வொரு
ஒவ்வொரு காஃபிருடைய முகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுக்கொண்டு 100 பேரையும் கடந்து வந்தார்கள். 100 பேருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தது தெரியாமல் போனது. அல்லாஹ் பார்வையை அந்த இடத்தில் அவ்வாறு இல்லாமலாக்கினான். பார்வைக்கு முன்னால் திரையை போட்டுவிட்டான். 100 பேரை கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் 2 ஒட்டகத்தை வைத்திருந்தார்கள். தன்னுடைய பின் வாசல் வழியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒட்டகம் இருக்கல்ல, அந்த 2 ஒட்டகத்தை அப்துல்லா பின் உரைகீத் அல்-லைசி என்று சொல்லக்கூடிய ஒருவரிடத்திலே கொடுத்திருந்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகு சௌர் குகையுடைய அடிவாரத்தில் வந்து எங்களுக்காக வேண்டி நீ தங்கினில், அந்த இடத்திலே நில், அந்த இடத்தில் உன்னை நாங்கள் பார்க்கிறோம், அந்த இடத்தில் உன்னுடன் நாங்கள் வருகிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்தில் பின்வாசல் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் வெளியேறுகிறார்கள். நடக்கிறார்கள் 5 மைல் தூரம். 5 மைல் தூரம் இரவோடு இரவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் நடந்து போகிறார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? மக்காவுக்கு வடக்கு பக்கமாகத்தான் மதீனா இருக்கிறது, எனவே எங்களை காணோம் என்று தெரிந்தால் அவர்கள் அந்த பாதையில் தான் செல்வார்கள். அதற்கு ஆப்போசிட் யமனுக்கு போகக்கூடிய தெற்கு பாதை வழியாக 2 பேரும் போகிறார்கள். 5 மைல் தூரம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? என்னுடைய காலடி தடம் கூட காஃபிர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக முன் காலால் நடக்காமல் குதிங்காலை பூமியிலே வைத்து வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மைல் தூரம் நடக்கிறாங்க. சௌர் குகை வருகிறது. அந்த நேரத்தில் அந்த குகைக்கு மேலால் ஏற முடியல. இரத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலில் குதிக்கால நடந்து வந்ததன் காரணமாக பிறகு என்ன நடக்கிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கிக் கொண்டு சௌர் மலையுடைய உச்சிக்கு செல்கிறார்கள். உம்ராக்கு போகக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் அந்த மலையை பார்க்கலாம். எந்த அளவுக்கு கடினமான மலை, வெறுமனவே கருங்கல் இருக்கக்கூடிய மலை. அருமையானவர்களே, எப்படி ஏறி இருப்பார்கள்? அல்லாஹ் பெரியவன். இன்று கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த மலையிலே ஏறுவதற்கு அந்த காலத்தில் ஒண்ணுமே இருக்கல. அருமையானவர்களே, ஏறுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த குகை வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியே அமர்த்திவிட்டு உள்ளே சென்று என்ன செய்கிறார்கள்? அந்த குகையை சுத்தம் செய்துவிட்டு இப்ப வாங்க யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகிறார்கள். சில இடங்கள் ஓட்டை இருந்தது. தன்னுடைய ஆடையை கிழித்து துணிகளை அந்த ஓட்டையிலே அடைக்கிறார்கள். ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அடைப்பதற்கு துணி போதல்ல. பிறகு என்ன நடக்குது? நபி அவர்கள் நடந்து வந்த களைப்பு, கால் வெடித்து இரத்தம் வருகிறது. நபி அவர்களுக்கு தூக்க களைப்பு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய மடியில நபி அவர்களை தூங்க வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஓய்வெடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒரு ஓட்டம் மட்டும் அடைக்கப்படாமல் இருக்கிறது. தன்னுடைய பெருங்கால் விரலை அந்த ஓட்டையிலே அடைத்தவாறு இருக்கிறார்கள். உள்ளே இருந்த ஒரு விஷ ஜந்து இவருடைய விரலை கொத்த அசையாமல் அப்படி இருந்தார்கள். நான் அசைந்து விட்டால் நபி அவர்களுடைய தூக்கம் கெட்டுவிடும். அசையாமல் இருந்தார்கள். வலி பொறுக்க முடியாமல் தன்னை தாண்டி கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடி நபி அவர்களுடைய மேடையிலே படுகிறது. திடுக்கிட்டு எழுந்தார்கள். அபூபக்கரே, ஏன் அழுகிறீர்கள்? என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், என்னை ஒரு விஷஜந்து தீண்டி விட்டது. உடனே தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே வைத்தார்கள். அந்த வலி அப்படியே இல்லாமல் ஆனது. அதற்கு பிறகு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 இரவுகள் அந்த குகையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் தங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? அப்துல்லா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் நடக்கக்கூடிய விடயங்கள் யாருக்கும் தெரியாமல் இருவருக்கும் வந்து சொல்வார். இதே போல ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை, அவர் அந்த இடத்திலே தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக வருவார். மாலை நேரம் வந்ததும் ஆட்டு பாலை கறந்து நபி அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கொடுப்பார். அதற்கு பிறகு இரவுல இருவரும் அதே இடத்திலே தங்குவார்கள். அப்துல்லா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் திரும்பி போகக்குள்ள அவருடைய காலடி தடம் விளங்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அதற்கு மேலான ஆமிர் இப்னு ஃபுஹைராவும் ஆடுகளை ஒட்டிக்கொண்டு மக்காவுக்கு சென்று விடுவார். இப்படி நீண்ட சரித்திரம், நேரம் இடம் கொடுக்காது. அதற்கு பிறகு ஒரு கிழமை தொடர் பயணம். ரபியுல் அவ்வல் 8வது தினம் மஸ்ஜிதுல் குபாவை அடைகிறார்கள். மதீனாவில் இருந்து 3 கிலோமீட்டர்
அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இடத்துல குல்சூம் இப்னு ஹதுமுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு தங்குறாங்க. அங்க ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறார்கள். அதுதான் இஸ்லாத்திலே கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித். 1982 வருடம் அது விசாலமாக்கப்படுகிறது. மன்னர் ஃபஹத் இப்னு அப்துல் அசீஸ் அதை விசாலமாக்குகிறார். இப்பொழுது ஒரே நேரத்தில் 20,000 பேர் அந்த மஸ்ஜிதில் தொழ முடியும். இப்னு மாஜாவுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் வீட்டிலே வுது செய்து கொண்டு மஸ்ஜிதுல் குபாவிலே வந்து 2 ரக்காத் தொழுதால் உம்ரா செய்த நன்மை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள். இந்த மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போற வழியில் ஏராளமான சரித்திரங்கள் சம்பவங்கள் நடந்தன. அவைகளை சொல்ல நேரம் இடம் கொடுக்காது. ஆகவே இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால தான் மிகப்பெரிய இஸ்லாத்துடைய மறுமலர்ச்சியை அல்லாஹ் ஏற்படுத்தினார். முழு உலகத்துக்கும் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுக்கு பின்னால தான். எனவே தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வை இஸ்லாமிய கேலண்டருக்கு உருவாக்கினார்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு நடந்து இன்றுடன் 1447 வருடம். ஆகவே வரக்கூடிய புது வருடம் முஹர்ரமுடைய மாதம் நாங்கள் எதிர்நோக்க இருக்கிறோம். அந்த வருடத்துடைய ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அதிகமாக அமல்களை செய்ய முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். கபர் எமக்கு நெருக்கமாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவானாக. நபி அவர்களுடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றி அவருடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.